குட் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ளோசிங் ஸ்டாக் இஸ் அன் ஐட்டம் ஆஃப். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னாவே நம்ம வந்து ஆப்ஷன் பி ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அசெட்டு. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக்னா we can say unsold stock or goods அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஒரு பிஸ்னஸில் ஃபைனலாக 1 இயர் முடியும் போது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து we can consider that one as a closing stock. அப்போ இது கரண்ட் அசெட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வித்தின் 1 இயரில் நம்மளால் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். எய்தர் கேஷாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் சைக்கிளில் ஆப்ரேஷனலுக்கு யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் அசெட் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் அன் ஐட்டம் ஆஃப் கரண்ட் அசெட். ஏன்னா 1 இயரில் கன்வெர்ட் பண்ணுறதுனால. இதுக்கு இன்னொரு 2 டிப்ஸ் நான் கொடுக்க பார்க்குறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து கட்டாயமாக இது கிரெடிட் சைடில் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் அண்ட் தென் ப்ராஃபிட்டும் கிராஸ் ப்ராஃபிட்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு டிப்ஸு. 2வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இது கரண்ட் அசெட் ஹெட்டில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு வரும். ரைட். எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து ஷோ பண்ணுவோம். அது கட்டாயமாக கரண்ட் அசெட்டில் வரும். ஸோ இது 2 டிப்பு ஞாபகம் வச்சிங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ஆன்சர் நம்ம எழுதிடலாம். பேலன்ஸ் ஷீட் இஸ் அ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், நெய்தர் ஸ்டேட்மெண்ட் நாட் அன் அக்கௌண்ட், நன் ஆஃப் த அபவ். பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்பயுமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். ஏன் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக டூ ஆர் பை அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அக்கௌண்ட்ஸை எல்லாத்தையுமே ரைட்டப் பண்ண மாட்டோம். இந்த 2 அண்ட் பைன்றது வரவே வராது. அதே மாதிரி டெபிட்டு கிரெடிட் அப்படின்றது சொல்ல மாட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைபிலிட்டிஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் அசெட் இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட கான்செப்டு. மோரோவர் இது எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிங்க. அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் ஷீட் எப்பயுமே வரும். ஸோ அதனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்பயுமே வந்து இந்த 2ஓ பையோ யூஸ் பண்ணாதனால அதை வந்து அக்கௌண்ட்ஸ்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்க்ரீசஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ஸ் இல்லை, ரிசீவபிள் இல்லை, ட்ராயிங்ஸ் இல்லை, கேபிட்டல். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ எப்பயுமே நெட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண உடனே கம்ப்ளீட் ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதில் கம்ப்ளீட் ப்ராஃபிட் வருது. அப்போ அந்த ப்ராஃபிட் வந்தால் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம். இன்கேஸ் லாஸ் வந்ததுன்னா கேபிட்டலோட மைனஸ் பண்ணுவோம். கேபிட்டலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது நெட் ப்ராஃபிட்டோ இல்லை நெட் லாஸோ எது வந்தாலும் பிஸ்னஸில் வரும்போது கேபிட்டலை அது இம்பேக்ட் பண்ணுது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நெட் ப்ராஃபிட் கொடுக்கும்போது அது கேபிட்டலோட ஆட் ஆகும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்டுங்களா? இதுவே நெட் லாஸ் இருந்ததுன்னா கேபிட்டலில் வந்து அதை மைனஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்க்ரீசஸ் த கேபிட்டல். இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் காமிச்சிருப்போம். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது பிஸ்னஸ் ஓனரோடது. அதில் ப்ராஃபிட் வந்ததுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதை ஆட் பண்ணுவோம். இன்கேஸ் லாஸ் வந்ததுன்னா பியூராக அதை பேஸ் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து அதை லெஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஒரு ட்ராயிங் சம் அமௌண்ட் விட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா, பர்சனலாக ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சிங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். கேரேஜ் இன்வெர்ஸ் வில் பி ஷோன் இன் இந்த ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 4 கொடுத்துருக்காங்க. கேரேஜ் இன்வெர்ஸ் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் தாங்க. அது ஏன்னு சொல்லிடுறேன். இப்போது நம்ம கேரேஜ் இன்வெர்ஸ்னால் என்னன்னு பார்க்கணும். ரா மெட்டீரியல்ஸோ இல்லை குட்ஸையோ பிஸ்னஸ்க்காக நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்போ பிஸ்னஸ்க்கு உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்லை ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸோ மீட் அவுட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே கேரேஜ் இன்வெர்ஸ்னு வந்துடும். ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபேக்டரிக்கு எடுத்துகிட்டு வர வரைக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ணது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வர்றது தான் கேரேஜ் இன்வெர்ஸ். ஏன்னா அது ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வரதுக்காக நம்ம ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த கேப்பில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ணுறோமோ அது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான் கேரேஜ் இன்வெர்ஸ். ஸோ அதனால் இட் ஹேஸ் டு பி ஷோன் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். பேங்க் ஓடி ஷுட் பி ஷோன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆன் தி லைபிலிட்டி சைட் பேலன்ஸ் ஷீட்டில், ரைட். இது அசட் சைடு, இது லைபிலிட்டி சைடு. இந்த சைடு தான் வந்து பேங்க் ஓடி அதை வந்து ஷோ பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்மளோட கேஷ் பேங்க்னா இந்த இடத்துல நம்ம ஷோ பண்ணணும். பேங்க் ஓடினா லைபிலிட்டி சைடில் கரண்ட் லைபிலிட்டியில் ஷோ பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கேஷே இல்லை நம்ம அக்கௌண்ட்டில், ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக விட்ரா பண்ணுறோம். விட்ரா பண்ணும்போது கேஷ் இல்லாத இடத்துல பேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மினிமல் அமௌண்ட்டை வந்து ஓடியா, அதாவது கிரெடிட் கொடுத்து வைக்கும் நமக்கு. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம விட்ரா பண்ணும்போது அதை ஒரு ஆப்ளிகேஷனாவோ அது ஒரு லைபிலிட்டியாவோ நமக்கு வரும். ஸோ இதை நம்ம டெஃபினட்டாக ரொம்ப சீக்கிரத்தில் ரீபே பண்ணிவிடுவோம். எதுக்காக? ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக, அந்த குட்ஸை வாங்கி விற்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து பேங்க் ஓடின்னு எடுத்து இந்த பேங்க் ஓடியை லைபிலிட்டி சைடில் கரண்ட் லைபிலிட்டியில் வந்து இதை ஷோ பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் தி டேஷ் ஆஃப் த பிஸ்னஸ். ஆப்ஷன் வந்து பி, ஃபினான்ஷியல் பொசிஷன். ப்ராஃபிட்டபிலிட்டின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சேல்ஸ்ன்றது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். பர்ச்சேசஸ் அப்படின்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். இது கிரெடிட் சைடில் வரும், இது டெபிட் சைடில் வரும். ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டு, லைபிலிட்டி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஷு, பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் ஹெட்டில் நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா கேபிட்டல், பேங்க் ஓடி, சரிங்களா. இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குது இல்லையா. இப்போ இதில் வந்து என்னென்ன நேமில் நம்மளுடைய பிஸ்னஸில் எந்தெந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு காட்டுறது தான் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ், சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் பி. ட்ராயிங் அப்பியர்ஸ் இன் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ், ட்ரையல் பேலன்ஸில் அப்பியர் ஆகும். எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் டெபிட், கிரெடிட் அந்த மாதிரி காமிப்போம் இல்லைங்களா. ஸோ இது வரும். இதில் ட்ராயிங்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ராயிங்ஸ் டெபிட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட், லைபிலிட்டி அப்படின்னும்போது கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ். இப்போ இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடட் டு த பர்ச்சேஸ் கிடையாது, சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் கிடையாது, ஆடு மைனஸு பர்ச்சேஸ்லேருந்து இருக்கா அப்படின்னு கிடையாது, ஆடட் டு த கேபிட்டல் இதுவும் கிடையாது. ஏன்னா ட்ராயிங்ஸ் அப்படின்னும்போது அந்த கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம் அவரோட அமௌண்ட்டை. ஸோ அதனால் சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கேபிட்டல், இதுதான் ஆன்சர். salaries appearing in the trial balance is shown on the debit side of trading account, debit side of the profit and loss account, correct. ஸோ அப்போ மற்ற எதுவுமே சான்ஸ் இல்லை, ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து பி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரின்றது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சேலரி இஸ் நத்திங் பட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ஆஃபீஸ் ஸ்டாஃபு இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபு இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில் தான் வரும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ இப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு கொடுக்கறது வேஜஸ். அப்போ அந்த வேஜஸ் எங்கே வரும்? வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். வேஜஸ் வந்தது அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இது ட்ரேடிங்கில் அக்கௌண்ட்டில் வந்துடும். இப்போ சேலரிஸ் அப்படின்னும் போது இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், P&L அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இப்போது இன்னொன்று சொல்கிறேன், வேஜஸ் அண்டு சேலரிஸ்ன்னு போடுவாங்க. இப்போ இது வந்து டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எடுத்துக்கணும், ட்ரேடிங்கில் வந்துடும். சேலரிஸ் அண்டு வேஜஸ்ன்னு கொடுப்பாங்க. இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கணும், இது வந்து P&L வந்துடும். தேங்க்யூ. பார்க்க போகிறது கரண்ட் அசட்ஸ் டு நாட் இன்க்ளூட் கேஷா, ஸ்டாக்கா, ஃபர்னிச்சரா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேஷ் கரண்ட் அசட்டில் வந்துடும், சரிங்களா. we can convert easily. ஸோ கேஷ் we can consider that one as a current asset. ஸ்டாக் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 1 இயர்க்குள்ளே we can easily convert as a cash. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி பெய்டு நம்ம, ஸோ அதோடைய சர்வீஸை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இது வந்து we can consider கரண்ட் அசட்ஸில் வந்துடும். பட் ஃபர்னிச்சர் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்ட் அசட்டில் வரும். ஏன்னா ஃபர்னிச்சர்ன்றது மோர் தென் 1 இயர். ஃபர்னிச்சர்ன்றது ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இது வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்.
அப்படின்னும்போது ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதின் 1 இயர்க்குள்ளே பண்ண முடியாது அப்படின்னு. அதனால் இது ஃபர்னிச்சர் ஷுட் பி கம்ஸ் அண்ட் கேட்டகரி ஆஃப் த ஃபிக்ஸ்ட் அசட். ஸோ ஆன்சர் வந்து சி, குட்வில் இஸ் கிளாசிஃபைட் அப்படின்னும்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்டான்ஜிபிள் அசட், இதுதான் ஆப்ஷன் டி. எப்படின்றத பார்ப்போம். இப்போ குட்வில் வந்து பிஸ்னஸோட குட் ரெப்புடேஷன் இருக்குது அப்படின்னா ரெப்புடேஷன், அப்படி இல்லைன்னா பிராண்ட் வேல்யூ, இது இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எப்பயுமே நான் கரண்ட் அசட் அப்படின்னாலோ ஃபிக்ஸ்டு அசட்னாலோ ஒன்று தான். இதில் தான் நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ணுவோம். இது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அட் த சேம் டைம் டச்சும் பண்ண முடியாது. நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்? நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. ஸோ இதனால் இது வந்து இன்டான்ஜிபிள் அசட், இது வந்து இன்டான்ஜிபிள் அசட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இது எக்ஸாமில் வந்து ஃபிக்டிஷியஸ் அசட்னு ஒன்று கேட்பாங்க, ஞாபகம் வச்சிங்க. குட்வில் இஸ் நாட் அ ஃபிக்டிஷியஸ் அசட், இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸ்ட் அசட்குள்ளே தான் வரும். அதனால தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் அசட்டில் இதை ஷோ பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது குட்வில் இஸ் கிளாசிஃபைட் அஸ் எ இன்டான்ஜிபிள். ஏன் அப்படின்னா பார்க்க முடியாது, அதை தொட முடியாது, அதனால் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். தேங்க்யூ.